ஒரு ரூ. 20,000 ரூ. 22,000 பட்ஜெட்குள்ளே ஒரு தரமான கேமரா ஃபோன் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே ஒரு ஃபோன் கொண்டு வந்திருக்கேன். நத்திங் ஃபோன் 3A. இந்த பட்ஜெட்டில் நான் ஏன் இதை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் லான்ச் ஆனது 25,000க்கு லான்ச் ஆச்சு. இப்போது 22,000க்கு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ்க்கான டைப் அந்த ஒரு வேரியண்ட் வந்து இப்போதைக்கு 22,000க்கு கிடைக்குது. ஸோ இந்த 20,000 to 25,000 பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேமரா ஃபோன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது. அதிலே இது தான் இருக்கிறதே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் அந்த ஃபோனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ மீன்ஸ் கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா, பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிருவோம். அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி பற்றி பேசிடுவோம். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா 25,000ன்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஒரு பட்ஜெட் தான் அது. ஸோ இந்த பட்ஜெட்டில் மோஸ்ட்லி எந்த மாடல்ஸ்லுமே எந்த ஃபோன்ஸ்லுமே உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் கிடைக்காது, மெட்டல் ஃப்ரேமோ அலுமினியம் ஃப்ரேமே கிடைக்காது. எக்ஸப்ட் இந்த ஒரு லாவா அக்னி 4 ரீசெண்டாக லான்ச் ஆன மாடல் அதில் உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் கிடைக்கும். அண்ட் Xiaomi 14 சிவியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் கிடைக்கும். அந்த சிவி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000க்கு மேலே தான் கிடைக்குது. ஸோ ரொம்பவே லிமிட்டடான ஃபோன்ஸில் தாங்க உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் கிடைக்கும். ஸோ அதை ஒரு பிரச்சனையாக இந்த இடத்துல பேச முடியாது, ஏன்னா இந்த ஃபோனோட பட்ஜெட் அப்படி. ஆனால் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் கையில் பிடிக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. பின்னாடி யூஸ் பண்ணியிருக்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் 2Aல வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருந்தது. பட் இந்த வருஷம் 3Aல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்லேயுமே கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கு உங்களுக்கு பேண்டா கிளாஸ்ன்ற ஒரு ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கையில் பிடிக்கிறதுக்கு ஃபோன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நார்மலாக நீங்கள் கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபோனை ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ரொம்பவே பெரிய ஃபோனை நம்ம கையில் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஓவராலாக அந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டிக்கு என்னோட ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 7/10 கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி தான். அண்ட் ஆல்சோ இந்த ஃபோனோட டிசைனை பற்றி நான் பேசி ஆகணும். இந்த ஃபோனோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஆக்சுவலாக இந்த 25,000 பட்ஜெட்குள்ளே இந்த ஒரு ஃபோன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லுக்கை வேறு எந்த ஃபோனுமே கொடுக்காதுன்னு தான் சொல்லணும். அதான் உண்மையுமே கூட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் நத்திங்கோட ஒரு அத்தன்டிக் அந்த டிரான்ஸ்பரண்ட் லுக் இருக்குது பார்த்திங்களா பேக் சைடில், அதுவுமே இதில் வருது. அண்ட் அந்த அவங்களோட கிளிஃப் லைட்டும் வருது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா லுக்ஸ் வைஸாகவும் சரி, பில்ட் குவாலிட்டி வைஸாகவும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துருவோம். எனக்கு இந்த டிஸ்பிளே ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. நான் iPhone 14லேருந்து இதுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தேன். iPhone 14ல் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு டிஸ்பிளே தான், இல்லைன்னு சொல்லலை. பட் பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கம்மி தான். நான் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி இப்படி ஃபோனை வச்சு நான் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். பட் இந்த ஒரு ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஒரு இஷ்யூவே இல்லை. 3000 நிட்ஸ்க்கான ஒரு பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஹை பிரைட்னஸ் மோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1200 நிட்ஸ்க்கான ஒரு பிரைட்னஸ் அச்சீவ் பண்ணுறதுன்றதை சொல்கிறாங்க. ஸோ பிரைட்னஸ் வைஸ் எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120Hz AMOLED டிஸ்பிளே, ஒரு ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லுவோம். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே தாங்க. நான் மூவிஸ் பார்க்குறப்பையாக இருக்கட்டும், ஆர் யூடியூப்பில் ஏதாச்சும் வாட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியா நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணாலுமே எனக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கலான ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லணும். உங்களுக்கு பெசல்ஸ்லாம் ரொம்பவே சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. சாம்சங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 60,000க்கு லான்ச் ஆகிற ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெசல்ஸ்லாம் ரொம்ப பெருசாக திக்காக கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எவ்வளோ பரவாயில்லன்னு தான் தோணுது. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஸை பூஸ்ட் பண்ணி தான் காட்டுது. இந்த ரெட்மி, ரியல்மி அந்த ஃபோன்ஸ் அளவுக்கு ரொம்ப பூஸ்டடான கலர்ஸ் கொடுக்கலனாலும் நியூட்ரல் அண்ட் சேச்சுரேட் அந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு கலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். உண்மையாகவே ஒரு நல்ல டிஸ்பிளே தாங்க இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் இந்த ஃபோனுக்கு என்னோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8.5/10 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பேசிடுவோம். இந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 7S Gen 3. அஃப்கோர்ஸ் இந்த ஒரு சிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல் பவர்டு சிப் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதுக்குன்னு ரொம்ப லோ பவர்டான ஒரு சிப்புன்னு சொல்லிட முடியாது. இது ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன். இந்த ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கு என்ன ப்ராசஸர் தேவையோ அது எக்ஸாக்டாக அது என்ன ஜாப் பண்ண போதோ அதை எக்ஸாக்டாக இது கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணுதுன்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் நான் பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ ஃபேஸ் பண்ணலை. அண்ட் இந்த சிப் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது, இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தலை அப்படின்ற ஒரு ஃபீலை எனக்கு வர வைக்கல. அதுக்கு காரணம் இந்த நத்திங் ஓஎஸோட ஒரு ஆப்டிமைசேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா ஆவரேஜ் கன்சியூமராக நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது கால்ஸ் பேசும்போதோ இல்லை ஏதாச்சும் ப்ரௌசிங் பண்ணும்போதோ இல்லை
கேமராஸ் யூஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு எந்த ஒரு லேக்ஸோ ஸ்டட்டர்ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ணல. ஐ மீன்ஸ் ஸ்டட்டர்ஸ் சில நேரங்களில் நடக்குது. ரொம்ப இன்டென்சிவாக நீங்கள் கேமராஸை யூஸ் பண்ணும்போது டப்புன்னு வெளியே வரும்போது உங்களுக்கு சில இடத்துல அந்த ஒரு சின்ன லேகை ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதர்வைஸ் உங்களுக்கு இந்த ஃபோனில் உங்களுக்கு லேகோ இல்லை ஸ்டட்டரோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ரொம்பவே வெல் ஆப்டிமைஸ்டாக தான் இருக்குது இந்த சிப். பட் ஆனால் இந்த ஃபோன் வந்து கேமிங்க்கு சூட் ஆகுமா, கேமிங் கண்டினியூஸாக விளையாடுற அளவுக்கு இந்த ஃபோன் வந்து கேப்பபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்பபிள் தான். ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் நீங்கள் வச்சுட்டு கண்டினியூஸாக விளாண்டாலும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூவோ இல்லை பெர்ஃபார்மன்ஸில் ட்ராப்போ இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியாது. பட் அதுக்குன்னு நீங்கள் கேமிங் ஃபோக்கஸ்டுக்காக இந்த ஃபோன் வாங்கணும்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஒரு கேமராக்காக இந்த ஒரு ஃபோன் பார்க்குறீங்கன்னா ஓகே, கேமரா கன்சியூமர். பட் கேமிங் நான் எப்போயாச்சும் தான் விளாடுவேன், கொஞ்சம் நேரம் தான் விளாடுவேன். ரொம்ப இன்டென்சிவாக நான் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரியோ இல்லை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியோ அந்த அளவுக்கு இன்டென்சிவாக நான் விளாட மாட்டேன் அப்படின்னா ஓகே. பட் என்னோடய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7S Gen 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் இந்த 25,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் வெல் பவர்டான ஒரு சிப் கொடுத்துருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. பட் இருந்தாலும் ஸ்டில் ஓகே, அதோட ஜாபை அதை பெர்ஃபெக்டாக பண்ணுது. ஆனால் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காஸ்ட் கட்டிங்காக அவங்க பண்ண ஒரு விஷயமாக தான் எனக்கு தெரியுது. அட்லீஸ்ட் அவங்க ஒரு UFS 3.1 கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 20,000 கீழே கிடைக்கக்கூடிய பட்ஜெட் ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா UFS 3.1 கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப 25,000 இந்த ஃபோனை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. ப்ராசஸர் தான் நீங்கள் வந்து ரொம்ப ஹை பவர்டாக கொடுக்கல, அட்லீஸ்ட் உங்களோட இந்த ஸ்டோரேஜ் டைப்லேயாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாமேன்றது தான் என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸுக்கு என்னோடய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனோட ஒரு மெயின் செல்லிங் பாயிண்ட்டாக தெரிகிறது இந்த கேமரா ஆப்டிக்ஸ்னு தான் சொல்லணும். இவங்க யூஸ் பண்ணிக்கூடிய மெயின் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க வித் 3x ஆப்டிக்கல் ஜூம் அண்ட் அப் டு 30xக்கான ஒரு டிஜிட்டல் ஜூமும் இதில் இருக்குது, ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 32 மெகா பிக்சலுக்கான ஒரு சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இப்போ ரியர் கேமராஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது இன் டே லைட் கண்டிஷன்ஸ். அதாவது பகல் டைமில் சன்லைட் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உண்மையாகவே சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி உங்கள் ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த போர்ட்ரேட் ஷாட்ஸுமே சூப்பராக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஃபோனில் எனக்கு வீடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு பிடிக்கல, பட் ஃபோட்டோ குவாலிட்டி சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு இதில் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது நான் உண்மையாகவே ஏன்னா இந்த ஃபோனாக வந்து இப்படிலாம் ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணுது அப்படின்ற அளவுக்கு நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். அந்தளவுக்கு தான் இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்கும் அப்படின்றது. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த ஃபோட்டோஸ் நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டே லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலர்ஸ் அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு டீட்டெயிலிங்கும் இருந்தது. இப்போ நான் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அண்ட் நான் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸுமே ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீட்டெயிலிங் அண்டு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபோட்டோஸும் வந்தது. பட் எனக்கு பர்சனலாக ஃப்ரண்ட் கேமராவை விட பேக் கேமராவோட ஆப்டிக்ஸ் வந்து சூப்பராகவே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் இந்த ஃபோனில் ஃபோட்டோஸ் மட்டும் தான் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் சூப்பராகவே இருந்தது அண்ட் வீடியோவும் நல்லா தான் இருந்தது. பட் ஃபோட்டோவில் இந்த ஃபோன் இம்ப்ரெஸ் பண்ண அளவுக்கு வீடியோஸில் இம்ப்ரெஸ் பண்ணலாம் தான் சொல்லுவோம். சில நேரங்களில் என்ன டிசப்பாயின்மே பண்ணுச்சு. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸரால் 4Kல 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். பட் ஆனால் அவங்க 4K கொடுக்கல, ஃப்ரண்ட்டில் 4K 30 FPS ஆப்ஷன் கூட கொடுக்கல. ஸோ அது ஒரு டவுன்கிரேடாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பேக் கேமரா யூஸ் பண்ணி உங்களால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து யூஸ் பண்ணி உங்களால் 1080 60 FPS வரைக்கும் உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக வர போகிறீங்க, இப்போ தான் ஒரு நல்ல கேமரா ஃபோன் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கேமரா ஃபோன் இது நல்ல கேமரா ஃபோன் தான் இல்லைன்னு சொல்லலை. பட் வீடியோகிராஃபிக்கு இது நல்ல கேமரா ஃபோனான்றது யோசிச்சுக்கோங்க. இது வீடியோகிராஃபிக்கு ஒரு சூப்பரான ஃபோனுன்னு சொல்ல முடியாது. ஃபோனுக்கு கேமரா ஃபோக்கஸ்டாக பார்க்கும்போது எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்துடும். ஸ்பீக்கரோட குவாலிட்டி உண்மையாகவே சூப்பராக இருந்தது. பட் நான் வாங்கின ஒரு யூனிட்டில் என்ன இஷ்யூவோ என்னவோ தெரியல, நான்
கால்ஸ் பேசும்போது லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசினேன் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நான் பேசுகிறது கேட்க மாட்டேது. மேபி ஹார்ட்வேர் இஷ்யூவா என்னன்றதுன்னு தெரியல. ஆனால் இதில் கொடுத்துருந்த அந்த டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் தான் அது. பட் அவங்களோட அந்த பழைய நத்திங் ஃபோன் 2A கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லவ்னஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் இப்போது இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோனில் உங்களுக்கு சார்ஜர் வராது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி உங்களுக்கு கேபிள் கொடுப்பாங்க, ஃபோன் வரும், சிம் எஜெக்டர் வரும், இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். மற்றது எல்லாமே நீங்கள் தனியாக தான் வாங்கி ஆகணும். கேஸாக இருக்கட்டும், சார்ஜராக இருக்கட்டும், எல்லாமே தனியாக தான் வாங்கணும். 50 வாட்டுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர் வந்து தனியாக தான் வாங்கணும் அப்படின்றனால இந்த சார்ஜரோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2000 அந்த மாதிரி வருது. என்ன தான் 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொன்னாலும் எனக்கு இந்த ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 50 to 60 நிமிஷம் ஆச்சு. நியர்லி 1 hour ஆச்சு. பேட்டரி லைஃப்னு வரும்போது மாஸ் பண்ணிட்டாப்ல நம்ம பையன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7.5 hours 7 to 8 hours கூட ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்ததுங்க. இத்தனைக்கு நான் 120 Hz யூஸ் பண்ணேன். ஆட்டோ பிரைட்னஸ் ஆனில் இருந்தது. லிட்டரலி நான் மோஸ்ட்லி அவுட்டோரில் தான் நான் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருந்துமே எனக்கு கிட்டத்தட்ட 7.5 to 8 மணி நேரம் எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்தது. ஒரு 5000 mAh பேட்டரியை வச்சுட்டு அவங்க எப்படி இந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப்பை டெலிவரி பண்ணாங்க, எப்படி இந்தளவுக்கு ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணி அவங்களால 8 மணி நேரம் ஒரு ஸ்க்ரீன் ஆன் டைம் கொடுக்க முடியுது அப்படின்றத என்னால் இமேஜினே பண்ண முடியல. அந்தளவுக்கு உண்மையாகவே சூப்பரான ஒரு பேட்டரி லைஃப் கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத. எல்லாருக்குமே தெரியும் நத்திங் OS வந்து ஒரு சூப்பரான ஒரு UI. இப்போ இருக்கிறதுல ஒன் ஆஃப் மை ஃபேவரட் UIன்னு சொல்லலாம். அவங்களோட இந்த நத்திங் OS வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிஃபைண்டாக இருக்குது. அது பெருசாக எந்த ஒரு ப்ளோட்வர்ஸ் கிடையாது. கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் லிமிட்டடாக இருந்தாலும் அவங்களோட OS வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ரிஃபைண்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் எதுவும் வராது. ஸோ OS வைஸாக பார்க்கும்போது ஒரு 9 out of 10 கொடுக்கலாம். ஒரு சில பக்ஸ் மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 10 out of 10 கொடுத்துடலாம். அண்ட் ஒரு சில கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் அவங்க ஆட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எஸ்பெஷலி இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல. அண்ட் ஒரு சில ஆப்ஷன்ஸ் மிஸ் ஆகுது அவங்களோட OSல. அதையும் ஆட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 10 out of 10 கொடுக்கலாம். உண்மையாகவே நல்ல ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக ஒரு 20,000 to 22,000 தான். இந்த பட்ஜெட்குள்ளே ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் ஃபோன் வேணும். எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தேவையில்லை, போதுமான அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும். நான் அதிகமாக கேமிங் விளாட மாட்டேன், எப்போயாச்சும் தான் கேஷுவல் கேமிங் விளாடுவேன், ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு விளாடக்கூடிய ஒரு கேம் ப்ளே மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஃபோன் ஒரு சூப்பரான ஆப்ஷன் ஃபார் யூன்னு சொல்லலாம். அண்ட் யாரெல்லாம் இந்த ஃபோன் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபிக்காக மெயினான இந்த ஃபோன் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி வாங்காதீங்க. ஏன்னா நானுமே வந்து பார்த்திங்கன்னா இது கண்டென்ட் க்ரியேஷனுக்கு நல்லா இருக்குமோன்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் நான் ஃபோட்டோஸ் தான் எடுத்து பார்த்தேன். ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக பெட்டரான ஒரு ஆப்டிக்ஸ் இருக்குது, அதனால் இதில் வீடியோகிராஃபி நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு நான் வீடியோகிராஃபி ட்ரை பண்ணேன். பட் நல்லாயிருக்கு, பட் நாட் அப் டு த மார்க். ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி, இதை சஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில் அவங்களோட வீடியோகிராஃபி இல்லை. ஸோ வீடியோகிராஃபிக்குன்னு பார்த்து இந்த ஃபோன் வாங்காதீங்க. ஓவராலாக ஒரு வெல் பேலன்ஸ்டு ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனாக பாருங்கள்.